ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எல்லா வீடியோ கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைக் ஷேர் பட்டன் மாதிரி ரீமிக்ஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யூஸ் திஸ் சவுண்ட், கொலாப், க்ரீன் ஸ்க்ரீன், கட் திஸ் வீடியோ, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. இந்த சாங்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த யூஸ் திஸ் சவுண்ட் யூஸ் பண்ணி சாங்ஸை எடுத்து உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் வீடியோ கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதையே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவரும் டவுட்டாக கேட்டிருக்காரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் வீடியோ போட்டது எல்லாமே ரீமிக்ஸில் க்ரீன் ஸ்க்ரீனில் தான் போட்டேன் ப்ரோ, பட் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ப்ரோ, இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் மானிட்டேஷனே கிடைக்காதா? அப்போ யூடியூப் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும், எதுக்கு தேவையில்லாத இதை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் கிடைக்காதுன்னு கிடையாது. மானிட்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற வீடியோவும் இருக்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வீடியோ போட்டால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும், எப்படி வீடியோ போட்டால் மானிட்டேஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரிஜினல் கண்டென்ட் ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உள்ளே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வீடியோ போட்டிருந்தால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அவங்களால பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, யூடியூப்பில் இப்போ என்ன மானிட்டேஷன் பாலிசி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதே மாதிரி வீடியோ நம்ம மேக் பண்ணி மானிட்டேஷன் வாங்க முடியும். யூடியூப் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டேஷன் நீங்கள் வாங்கினா உங்கள் வீடியோவில் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரிஜினல் கண்டென்ட் அவங்க எதை மீன் பண்ண வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் வீடியோவை வந்து ஃபேஸ் காட்டி நீங்கள் வீடியோ போட்டிருக்கணும், அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கணும். இது 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லைனா இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் உங்கள் வீடியோவில் ஃபேஸும் இல்லை வாய்ஸ் ஓவரும் இல்லை அப்படின்னு வீடியோ போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங் போகிறவங்களா இருப்பீங்க, ஃபேஸ் காட்டி. அதேமாரி என்ன குக்கிங் சொல்லி கொடுக்கலாம், அதில் டான்ஸுக்கு சில பண்ணுறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் ஃபேஸை காட்டி, அதாவது ஃபேஸை காட்டினா அது யாரெல்லாம் வருவாங்கன்னா, உங்கள் ஃபேஸை கூட நீங்கள் காட்ட மாட்டீங்க, மூஞ்சில் ஏதாவது மாஸ்க் கூட போட்டு மறைச்சிட்டு இருப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபேஸை காட்டு பண்ணுற அந்த கேட்டகரியில் தான் வருவீங்க. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் உங்கள் உருவம் வந்து நீங்கள் எதோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க. யாரெல்லாம் மூவி ரிவ்யூ இந்த மாதிரி உங்கள் வாய்ஸை மெயினாக வச்சு உங்கள் ஃபேஸை கட்டாமல் யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அவங்க எல்லோரும் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அந்த கேட்டகரியில் வருவீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டாலே ஒரிஜினல் கிரியேட்டர் கிடையாது. யாரெல்லாம் உங்கள் ஃபேஸையும் இல்லைனா வாய்ஸ் ஓவரையும் கொடுத்து வீடியோ போடுறீங்களோ அவங்க மட்டும் தான் ஒரிஜினல் கிரியேட்டர். ஓகேங்களா? அப்போ அவங்களாம் மட்டும்தான் ஓன் வீடியோ போடுறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உங்கள் வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும், உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும்னா நீங்கள் ஓன் கண்டென்ட் போடுறவங்களா இருக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது தெளிவாக புரிஞ்சிருச்சுல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒருத்தர் போட்ட வீடியோவை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் சேனலில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வாங்காமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க. அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வேறு ஒருத்தரோட வீடியோவை எடுத்து உங்கள் சேனலில் போடவே கூடாது. அப்போ எப்படி ப்ரோ நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாற்றணும், ஓன் கண்டென்ட்டாக மாற்றணும். இப்போ நம்ம ஓன் கண்டென்ட்டாக மாற்றணும் என்ன சொல்லியிருந்தேன், வாய்ஸ் ஓவர் இருக்கணும் இல்லை ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருக்கணும். பண்ணால் ஒரு வீடியோ வந்து உங்களுடைய ஓன் வீடியோ மாறிடுன்னு சொன்னால, அப்போ நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் ஒருத்தவங்க போட்ட வீடியோவை அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த வீடியோ வச்சுட்டு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்க, அதாவது மேலே அந்த வீடியோ கீழே வந்து உங்கள் வீடியோ வர மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருந்தது டேரெக்டாக ஓன் கண்டென்ட்டாக மாறிடும். அப்போ உங்கள் சேனலில் போடும்போது ஓன் கண்டென்ட்டாக தான் தெரியும். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே மானிட்டேஷன் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனுக்கு வருவோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கான விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சாலே இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். என்னென்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ அதை அப்படியே ரீமிக்ஸ் பண்ணி அதை அப்படியே போட்டிங்கன்னா உங்கள் சேனலில் அது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு தான் வரும். அப்போ நீங்கள் அதை உங்கள் ஓன் கண்டென்ட்டாக காட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா
அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கணும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற கொலாப், க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை கட் திஸ் வீடியோ எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் சேனலில் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதில் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லை வாய்ஸ் ஓவர் இருக்கணுங்க. இருந்தால் தான் அது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மாறும். இல்லைனா ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு தான் மானிட்டேஷன் வந்து தரமாட்டாங்க. இல்லை ஆல்ரெடி மானிட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு மானிட்டேஷனை வந்து டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. அதனால் யாராவது இந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டார்னு சொன்னல, அவரோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவரோட சேனலில் ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே கொடுக்கலங்க. பேக்ரவுண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேறு எதுவும் தெரிகிற மாதிரி, சும்மா ஜன்னல் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணால் அவங்க ஓன் கண்டென்ட் ஆகாது, அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். எப்படி ஓன் கண்டென்ட் இருக்கணும்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் அந்த ஒரிஜினல் சாங் வருது. அதில் இவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு உங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அதோட அவுட்புட் வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாலே அது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் ஓன் கண்டென்ட்டாக மாறும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணலையோ அவங்களுக்கு எல்லோரும் ரீயூஸ்டு கண்டென்ட்டாக வரும். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணனா கூட பரவாயில்ல, உங்கள் ஃபேஸை ஆச்சு காட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி, அதாவது ஃபுல்லாக தெரியலனா கூட கீழே ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாகவே வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ரியாக்ஷன் காட்டணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வீடியோ வரும், அது ரீமிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பு மட்டும், ஓகேங்களா, திரும்ப திரும்ப வர மாதிரி அந்த கிளிப்பை மட்டும் வச்சுருவாங்க. அது அவங்க ஓனாக வந்து ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. இவங்க பண்ணியிருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்லேருந்து தப்பிக்க முடியும். சில பேர் புதுசாக இருப்பீங்க, இந்த ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இதை எப்படி பண்ணணும்னு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில டவுட் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், என்ன ப்ரோ நாங்கள் ஃபேஸ் மட்டும் தான் காட்டணுமா, நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ஓன் கண்டென்ட்டாக மாறிடும்னு சொன்னீங்களே, அப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் எப்படி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க? பேக்ரவுண்டில் அந்த சாங் போகும், நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறீங்களா? அங்கே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து கொலாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை காட்டி தான் ஆகணும். நீங்கள் ஃபேஸ் காட்டினா கூட பரவாயில்ல, அதாவது மூஞ்சில் மாஸ்க் போட்டுக்கின்னு உட்காந்துன்னு ரியாக்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். அப்படி பண்ணாலும் அது ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாறும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியாதுங்க. எதனால் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு சாங்கு, இதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா இது கூட வந்து டான்ஸ் பண்ணலாம். மற்றபடி இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு பண்ணலாம், அது வரை இமேஜ் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஷார்ட்ஸ் இருக்குது, இல்லை இந்த ஒரு வீடியோ இருக்குது, இதில் ரீமிக்ஸ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் வந்து ஃபேஸை காட்டி தான் ஆகணும். அப்படி இல்லை மாஸ்க் போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ டான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து அது ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாறும், உங்களுக்கு மானிட்டேஷனும் கிடைக்கும். அதனால் யாரெல்லாம் ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை உங்கள் சேனலில் போட போகிறீங்கன்னா அவங்க எல்லாருமே எப்படி வீடியோ போடணுன்னா, அதில் உங்களுடைய ஃபேஸ் வரணும், இல்லைனா நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபேஸை நீங்கள் மறைச்சிக்கிட்டு ஏதாவது ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க, மானிட்டேஷன் தரமாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் மானிட்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷனை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏதாவது ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்து ஆரோ மார்க் காட்டுது பாருங்கள், ரீமிக்ஸு, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை கொலாப் பண்ணலாம். கொலாப் பண்ணால் உங்கள் பேக்ரவுண்ட்லாம் தெரியும். க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸு இல்லை நீங்கள் டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போ நான் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த வீடியோ வேணுன்றதை கேட்குறாங்க. ஒரு சாங் எடுத்துருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வரணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். ஓகேங்களா? ப்ராசஸிங் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வீடியோ எடுக்கணும், அதனால் உங்களோட கேமரா அக்சஸ் கேட்கும். உங்கள் கேமரா வந்து அக்சஸ் கொடுத்துங்க. சில பேர் கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் கேமரா ஆன் ஆகிடும். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதாவது யூஸ் யுவர் கேமரா டு ஆட் யுவர் ஓன் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓன் கண்டென்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை மட்டும் தான் கேப்சர் பண்ணணுங்க, நீங்கள் வேறு எதையும் கேப்சர் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபேஸ் கேப்சர் பண்ணலாம், இல்லை நீங்கள் டான்ஸ் ஆகிற மாதிரி கேப்சர் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாது. வாய்ஸ் ஓவர் ஏன்னா இது கேமரா ஆன் ஆகிடுச்சு, நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் தான் ஆட் பண்ணி ஆகணும். வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. வேறு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்போம்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரீயூசர் கண்டென்ட் தான் வரும், இல்லைனா காப்பிரைட் வர ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து ஃபேஸை காட்டி பண்ணுங்கள், அப்போ தான் காப்பிரைட் வராது. ஓகேங்களா? அது நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இல்லை ஃப்ரண்ட் கேமரா மாற்ற போகிறீங்கன்னா அங்கே மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி
ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து மாற்றிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது காட்டும். ஓகேங்களா, அதாவது பேக்ரவுண்டில் அந்த வீடியோ போகும், ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற அந்த பேஜுக்கு போய்டும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணுமோ கொடுத்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனில் யூஸ் திஸ் சவுண்ட் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க. இந்த யூஸ் திஸ் சவுண்ட் யூஸ் பண்ணால் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருது ப்ரோ, காப்பிரைட்டும் காட்டுது. இதனால் எந்த பிரச்சனை வருமானு கேட்குறீங்க. எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இது யூடியூப்பில் வந்து இப்போ ஷார்ட்ஸுக்கு தனியாக பாலிசி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி காப்பிரைட்டான சாங்கை வந்து உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணலாம், ஷார்ட்ஸில் மட்டும். ஓகேங்களா, லாங் வீடியோ கிடையாது. யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஷார்ட்ஸ் பாலிசின்னு வரும். அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, மானிட்டேஷனும் நீங்கள் வாங்கலாம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேஸை காட்டி வீடியோ போடுறீங்களோ அவங்க மட்டும் தான் இந்த சாங்ஸை யூஸ் பண்ணணும். நான் வெறுமனே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இல்லை வேறு ஏதாவது இமேஜ் வச்சு வீடியோ போடுறேன், அவங்களாம் அந்த யூஸ் திஸ் சவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. யாரெல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு இல்லை டான்ஸ் இல்லை குக்கிங் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் இந்த மாதிரி காப்பரேட்டான சாங் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் பாலிசியில் வந்து கவர் ஆகிடும், உங்களுக்கும் மானிட்டேஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு யாராவது ரீயூஸ்டு கார்டு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுங்க, அதையும் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷனாக ஒரு நல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மானிட்டேஷன் பாலிசியில் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இப்போ மானிட்டேஷன் கிடைக்கும். அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நம்மளா ஒரு வீடியோ பண்ணிட்டு இப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம். அதனால் அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சாகணும். அதனால் யாரெல்லாம் ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.